இஸ்திக்ஃபார் செய்வதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். நாம நினைச்சுக்கொள்றோம் பாவம் செஞ்சாதான் இஸ்திக்ஃபார் செய்யணும். அப்படி இல்லை. பாவம் செஞ்சாதான் இஸ்திக்ஃபார் செய்யணும்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. இஸ்திக்ஃபார் என்பது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் அவன் செஞ்சு கொண்டே இருக்கணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இஸ்திக்ஃபாருடைய வாசகங்கள் என்ன, அது பற்றி என்னென்ன ஹதீஸில் வருது என்பதை நாம பார்ப்போம். ஹைர் வல்லாஹி இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வே சத்தியமாக நான் ஒவ்வொரு நாளும் இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌம், ஒரு நாளில் அல்லாஹ்விடம் நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், தௌபா செய்கிறேன். அக்ஸர் மின் 70 மர்ரா, 70க்கும் மேற்பட்ட தடவைகள். 70க்கு மேற்பட்ட தடவைகள், 100 தடவை எல்லாம் ஹதீஸில் வந்திருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளாந்தம் 70க்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும். அப்ப நாங்க ஒவ்வொரு நாளும் இப்படி இஸ்திக்ஃபார் செய்யறோமாங்கிறது நாங்க எங்களுக்கு மத்தியில கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். பாவம் செஞ்சிட்டேன் இஸ்திக்ஃபார் செய்யறது, தௌபா செய்யறது என்று இல்லாமல் நான் ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் செய்வதை ஒரு இபாதத்தாக, ஒரு அமலாக நாம் வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹைர், இது ஒரு செய்தி. இந்த ஹதீஸ் புகாரில 6307 செய்தியா வருகிறது. இஸ்திக்ஃபார் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்க என்பதை பார்த்துட்டு எப்படியான இஸ்திக்ஃபார்களை நம்ம செய்யலாம் என்பதை அடுத்து பார்ப்போம். அடுத்த ஒரு ரிவாயத் அறிவிப்பு வருது என்னென்றால், வ இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி 100 மர்ரா, நான் வ இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌம், ஒரு நாளில் 100 மர்ரா 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். யார் சொல்லுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிமில் வர ரிவாயத் 2702வது செய்தி. அப்ப இது ஒரு ஹதீஸ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் என்பதை சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலாக அறிவிக்கிறார்கள். இது ஒரு செய்தி. இன்னும் ஒரு ஹதீஸ் வருது என்றால், அனி பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال இன்னா குன்னா லனஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஜ்லிஸில் வாஹித் 100 மர்ரா ரப்பி இக்ஃபிர் லீ வ துப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில இருந்தால் சும்மா இருப்பாங்களா? இல்ம படிச்சு கொடுப்பாங்க. அந்த சபையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால், ஒரு மஜ்லிஸ்ல, ஒரு சபையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால், அவர்கள் அந்த சபையில 100 விடுத்தம் சாதாரணமா ஒரு மணித்தியால் 2 மணித்தியால் அவங்க ஒரு சபையில இருந்து பேசினாங்க அப்படின்னு சொன்னால் 100 விடுத்தம் ரப்பி இக்ஃபிர்லி வ துப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் என்று ஓதுவதை நாங்கள் எண்ணுவோம். 1 2 3 ரசூலா ஓதிக்கிட்டே இருக்கிறாங்களே. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு முத்தபி சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நூலுக்கு நூல் பின்பற்றதுனால எல்லா சஹாபாக்களும் தான், குறிப்பாக இவருக்கு ஒரு சிறப்பு. அப்ப அவர் என்ன செய்யறாரு, எண்ணி பார்த்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் எத்தனை முறை இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுறாங்கட்டு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் ரப்பி இக்ஃபிர்லி வ துப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் என்பதை 100 விடுத்தம் ஓதியதை நாங்கள் எண்ணி இருந்தோம்னு நினைக்கிறதல்ல. அத்தை யாவுதுன்னா என்ன? எண்றது. 1 2 3. இன்னொன்னைக்கு வன், அது எண்றது. நான் நினைச்சேன் அதல்ல. அடுத்து நவா, நினைக்கிறது, அதல்ல. வன் எண்ணம், நவாட்டா நினைக்கிறது, இதெல்லாம் அல்ல, யூகம் அல்ல. இது 1 2 3 4 என்று எண்ணக்கூடியது என்ற இந்த வார்த்தை பிரயோகத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள். சில பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இப்ப அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறேன், பாவ மன்னிப்பு தேடுகிறேன், ஒரு நாளைக்கு 70 விடுத்தம் 70க்கு மேற்பட்டது 100 என்று வந்திருக்குதானே. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸையும் பார்த்தால், இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வேறையா ரப்பி இக்ஃபிர்லி வ துப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் என்று சொன்னாங்க, இது 100 அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பது 100 அப்படி நம்ம புரிஞ்சு கொள்றதா, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளாந்தம் வித்தியாசமான இஸ்திக்ஃபார்களை ஓதி படித்துக் கொடுத்தார்கள் என்று புரிந்து கொள்வதா என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசமான இஸ்திக்ஃபார்களை நாளாந்தம் ஓதி படித்து கொடுத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது ஒரு சபையிலே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. வேற ஹதீஸை வச்சு பார்க்கும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு பல தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 70க்கு மேற்பட்டது 100 தடவை என்பது வரை நான் ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இந்த ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு, இந்த ஹதீஸை பொறுத்தவரையில சஹீஹ் அபீ தாவூதுல வருது, அபூ தாவூதுல
1516 1516. அதே மாதிரி திருமிதியுடைய 34 3434, இப்னு மாஜா 3814. இந்த ஹதீஸ் வந்து சஹீஹான ஹதீஸ். அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல ரப்பிக்ஃபிர்லி வத்துப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் என்பதற்கு பதிலாக தவ்வாபுல் கஃபூர் என்றும் வந்திருக்கிறது. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ஃபத்துல் பாரில அதை எழுதுறாங்க. ரப்பிக்ஃபிர்லி வத்துப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் தவ்வாபுல் கஃபூர். அந்த வார்த்தை பிரயோகங்கள்ல பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஹதீஸ்ல வருது ரஹீம் என்பதாக வருது. ரப்பிக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ், வத்துப் அலைய எனக்கு தௌபாவை பாவ முயற்சியை வழங்கிவிடியா அல்லாஹ், என்னை மன்னிச்சிரு, என்னுடைய குற்றம் குறைகள் தவறுகள் தப்புக்கள் இதை மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று சொல்லி போட்டு இன்னக்க நீ நிச்சயமாக நீ அந்த நீயே அத்தவ்வா பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் கருணை காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறாய், ரஹீம் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறாய். அப்ப இது வந்து இஸ்திக்ஃபாரோட சம்பந்தப்படுற ஹதீஸ். அப்ப நாளாந்தம் நாங்க பல இஸ்திக்ஃபார்களை ஓதலாம். குறிப்பாக இப்ப இந்த ஹதீஸை பார்த்துட்டு தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சபையில இருக்கும் பொழுது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில இருந்து கொண்டு எப்படி இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள், அதை சஹாபாக்கள் எப்படி பார்த்திருக்கிறார்கள், அவதானித்திருக்கிறார்கள் என்பதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாளாந்தம் கையேந்தி துஆ கேட்கிற மாதிரி இஸ்திக்ஃபார் என்பது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இப்ப இஸ்திக்ஃபாரை பாருங்க. இஸ்திக்ஃபார் என்பது வேறு, தௌபா என்பது வேறு. தௌபா அடுத்து வரும். அப்ப இஸ்திக்ஃபாரை பொறுத்தவரையில தொழுக முடிஞ்சு நாங்க ஓதுற அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 இது இஸ்திக்ஃபார். அதே மாதிரி அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களேன் சார். அப்ப இந்த இஸ்திக்ஃபார்களை நம்ம இதுக்கெல்லாம் தனித்தனியா சிறப்பு இருக்குது. நான் இப்ப இஸ்திக்ஃபார் என்ற தலைப்பை பேச இல்லை, நாளாக செய்ய வேண்டிய என்பதனால சில இஸ்திக்ஃபாரை மென்ஷன் பண்ணிட்டு போறேன். உங்களுக்கு அதை நீங்க என்ன செய்யுங்க, பாடமாக்கி ஓதிக்கொள்ளலாம். அப்ப அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி, ரப்பிக்ஃபிர்லி வத்துப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம், ரப்பிக்ஃபிர்லி வத்துப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுல் கஃபூர். அதே மாதிரி காலையில சைதுல் இஸ்திக்ஃபார், அது முன்னாடி நம்ம சொல்லி தந்ததுதான். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا اعبدك وانا على عهدك ووعدك ما استطعت واعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء لك بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت, ابوء لك بنعمتك علي وابوء بذنبي என்று ஓதலாம். ரெண்டு மாதிரி ரிவாயத் வருது. வஅபு லக பிதம்பினு ஓதலாம். ரெண்டு மாதிரியுமே புகாரில அறிவிப்புகள் வருது. அப்ப சைதுல் இஸ்திக்ஃபார் ஓதலாம். வேற லா இலாஹ இல்லா அன்த தஅவத்து ஸின்னூன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது ஓதினா உங்களுக்கு இருக்கிற எந்த கவலையும் அல்லாஹ் நிச்சயமாக நீக்குவான். சஹீஹான ஹதீஸ். அதே மாதிரி இந்த இஸ்திக்ஃபார் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற ஓதிட்டு நீங்க எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான். சஹீஹான ஹதீஸ். அப்ப இந்த இஸ்திக்ஃபார்களை என்ன செய்யலாம், அதாவது இப்ப நீங்க இஸ்திக்ஃபார் செய்யறது சிறப்பு சொன்னீங்க, ஒரு 2-3 இஸ்திக்ஃபாரை சொன்னா நாங்க ஓதலாம் தானேன்னு மனசுல தோணும். அதனால தான் சொல்லிட்டு போறேன். இஸ்திக்ஃபார் என்பது ஒரு பெரிய தலைப்பு. நீங்க சஹீஹ் புகாரில ஆரம்ப பகுதிகளில் நிறைய விரிவாக நாங்க இதை பேசியிருக்கிறோம், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப இஸ்திக்ஃபார் என்பது நாளாந்தம் நாங்க கடைபிடிக்க வேண்டும். சில கடைபிடிமா நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த மாதிரி இஸ்திக்ஃபார் எடுத்து பல இஸ்திக்ஃபார் அளிக்குது, அதை ஓதிக்கொண்டே இருங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு உடனே கவலை வந்துருச்சு, ஏதாவது பிரச்சனை வந்துருந்தா உடனே லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அதை அடிக்கடி ஓதிக்கிட்டே இருங்க. ஓதிட்டு இருக்கும் போதே உங்களோட மாற்றம், உங்களோட உள்ளத்துல உண்மையான ஈமானோட நீங்க ஓதினால் உடனே உங்களுக்கு அந்த மாற்றம் விளங்கும். இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது. அல்லது நாங்க பெருசா நினைச்சிட்டு இருந்த அந்த ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், நம்ம அதை யோசிச்சு பெருசாக்கிடுவோம். உண்மையாக நிதானமா சிந்திச்சு பார்த்து அது பிரச்சனையாகவே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அப்ப எனவே அந்த நீங்க எண்ணுகின்ற யூகம் 100% இருந்தா அதை 10% அல்ல குறைச்சினோடனே இதுக்கா இவ்வளவு கவலைப்பட்டேன்னு சொல்லி நீங்க அடுத்த வேலையை ஆரம்பிச்சிருங்க. அப்படி அல்லாஹ் கண்கூடாக காட்டுகின்ற விடயங்கள் இதுல இருக்குது. இஸ்திக்ஃபார்ல சிறப்ப இன்னும் சொல்வதாக இருந்தால் நீங்க சூரா நூஹ் எடுத்து பாருங்க. இஸ்திக்ஃபாருடைய சிறப்பு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க எப்படி, ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதராரா வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன் வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா. நம்ம இதை அடிக்கடி பேசுற முக்கியமான விஷயம். அப்ப ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், இஸ்திக்ஃபார்
ரசூல்லா இத்தனை விடுத்தம் செஞ்சிருக்கிறாங்க, நம்ம நாளாந்தம் பேணி செய்து வர வேண்டும். என்னென்ன இஸ்திக்பார் செய்ய வேண்டும், அதனுடைய சிறப்புகள் என்ன, அதுல குறிப்பாக இஸ்திக்பார் செஞ்சு வந்தால், இதை பேணி வந்த வாழ்க்கையில இந்த மாதிரி சீகா சொல்லுவாங்க, அதாவது தனித்தனியான வாசகங்கள், சீகுல் இஸ்திக்பார் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம சொல்லுகின்ற பொழுது தனித்தனியான சிறப்புகளும் இருக்கிறது. நாளாந்தம் நம்ம செய்கின்ற பொழுது ஒரு முஃமின் நாளாந்தம் இஸ்திக்பாரை பேணி வந்து அவனோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், இன்னஹு கான கஃபாரா, அவன் பாவங்களை மிகவும் மன்னிக்க கூடியவன். கஃபூர், கஃபார் சீகால் முபாலகான்னு சொல்லுவாங்க அரபு இலக்கணத்துல. முபாலகா ஃபஅல செய்தான், ஃபாயில் செய்யக்கூடியவன், ஃபஅல் மிக அதிகமாக செய்யக்கூடியவன். அல்லாஹ் ஃபஅல் லிமா யுரித், அல்லாஹ் கஃபார் பாவங்களை மிக மன்னிப்பவன், அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம். ஹைர், அதே மாதிரி தான் இந்த இடத்துல இன்னஹு கான கஃபாரா, பாவங்கள் அல்லாஹ் அதிக மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதராரா, சொல்லுங்க, வானத்திலிருந்து மழையை அவன் தொடர்ச்சியாக பொழிவிப்பான். அப்ப மழை பெய்யறதுக்கும் இஸ்திக்பாருக்கு என்ன சம்பந்தம்? மூளை அப்படிதான் யோசிக்கும். ஈமான் உள்ளவருக்கு இஸ்திக்பார் செஞ்சா மழை வரும் என்பது இஸ்திக்பாருடைய சிறப்பாக முஃமின் விளங்கிக் கொள்வான். இது குர்ஆன். மழை இல்லை, பஞ்சமாயிருக்கு, வறட்சியா இருக்குதுன்னா நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க என்று சொன்னால் ஒரு முஃமின் யோசிக்க மாட்டான். இஸ்திக்பார் செய்கின்ற பொழுது அல்லாஹ் மழை இறக்குவான். இதுதான் முஃமினுடைய நம்பிக்கை. யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், பொருளாதாரத்தில் அபிவிருத்தி அல்லாஹ் ஏற்படுத்துவான். காசு பணம் இல்லையா, இஸ்திக்பார் செய்யுங்க, அதோட முயற்சி செய்யுங்க. அப்ப இஸ்திக்பார் செய்வதன் மூலமாக பொருளாதாரத்தில் அல்லாஹ் பலத்தை ஏற்படுத்துவான், வளர்ச்சி ஏற்படுத்துவான். வபனீன், பிள்ளை செல்வம் இல்லையா, இஸ்திக்பார் செய்யுங்க. பிள்ளை செல்வம் இல்லை என்றால் இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ் பிள்ளை செல்வத்தை ஏற்படுத்துவான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத், தோட்டங்கள் பட்டு போயிருக்குது, விவசாயத்துல ஒரு வளர்ச்சி இல்லை என்றால் இஸ்திக்பார் செய்யுங்க. வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, ஆறுகளை அல்லாஹ் ஓட செய்வான். மழை பொழிந்தால் ஆறு பெருக்கெடுத்து ஓடும். வறண்டு போயிருக்குது பூமி, அப்ப மழையே இல்லைன்னா நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க, ஆறுகள் ஓடும், தண்ணீர் வசதி ஏற்படும் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவா சொல்றான். அப்ப இஸ்திக்பார் என்பது மனித வாழ்க்கையை இயக்குகின்ற ஒரு இயந்திரமாக இருக்கிறது. அதான் இஸ்திக்பார். நாளாந்தம் இஸ்திக்பாரை கடைபிடிக்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் அல்லாஹ் தீர்த்து தருவான். உலகத்துல என்ன பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், நமக்கு இதான் இன்றைக்கு பிரச்சனை இருந்தா நீங்க இஸ்திக்பார் செய்ய 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 அல்லாஹ் அதை நீக்குவான், அல்லாஹ் அதை நீக்குவான். அப்ப எனவே இஸ்திக்பார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாங்க கடைபிடிக்க வேண்டும்.